நம்ம வந்து குரூப் 4 உடைய கடைசி வகுப்பு, அதாவது பயிற்சி பட்டறையில கடைசி வகுப்பு. இதுக்கப்புறம் நம்ம கிளாஸ்க்கு வந்து போயிடுவோம். குரூப் 4 எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்தம் 200 கேள்வி. இந்த 200 கேள்வியில் 100 கேள்வி தமிழ் பாடப்பகுதியில் வந்து கேட்பாங்க. 100 கேள்வி தமிழ் பாடப்பகுதியில் வந்து கேட்பாங்க. மீதி இருக்கக்கூடிய 100 கேள்வி, ஸோ இது 100 தமிழ், மீதி இருக்கக்கூடிய 100 வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ். இந்த ஜென்ரல் ஸ்டடீஸில் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25 கொஷின் மேக்ஸ் கொஷின்ஸ், 25 கொஷின் மேக்ஸ் கொஷின்ஸ். அதுக்கப்புறம் மீதி 75 கொஷின்ஸ் வந்துருக்கு. இந்த 75 கொஷினில் அகெயின் ஒரு 15 கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதே தமிழ் பகுதியில், இங்கே இருக்கக்கூடிய தமிழ் பகுதியில் 15 கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. அப்போ ஓவராலாக தமிழ் பகுதி எடுத்துக்கிட்டிங்கன்னா 115 கேள்விகள் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் பகுதியில் நமக்கு கேள்விகள் வந்து கேட்கப்படுறாங்க. ஓவராலாக 115 கொஷின், மீதி 25, பேலன்ஸ் இருக்கிறது 60 கொஷின்ஸ். ஸோ இந்த 60 கொஷினில் மொத்தம் 21 சப்ஜெக்ட் இன்க்ளூடிங் வந்து பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ், 21 பாடங்கள். இந்த 21 பாடங்களை நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா போதுமானது. ஸோ இந்த 60 மார்க்கு தான் ஒவ்வொருத்தருடைய வெற்றியை வந்து பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணும். இந்த 60 கொஷின்ஸ் சால்வ் பண்ணுறது தான் இருக்கிறதுலே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹைலைட் பண்ணணும். அப்போ குரூப் 4க்கு படிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், தமிழுக்கு அதிக முக்கியத்துவம் வந்து கொடுக்கணும். கிட்டத்தட்ட 115 மதிப்பெண்கள் தமிழ் பகுதியிலேருந்து வந்து கேட்குறாங்க. அப்போ அதோட வெயிட்டேஜை என்ன பண்ணிக்கணும், ரொம்ப ஆழமாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தமிழ் பகுதியை தாண்டி நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ். ஸோ உங்களுடைய வெற்றியில் அதிகபட்சமாக இந்த 2 போர்ஷனை நீங்கள் வந்து கவர் பண்ணிட்டீங்கனாலே உங்களால் ஓவராலாக இந்த என்டையர் பேட்டர்னை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டாலே ஈஸியாக வந்து உங்களால் வந்து எக்ஸாமை ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ண முடியும். ஸோ அப்போ நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பண்ண வேண்டிய மெயினான விஷயம், தமிழ் மேக்ஸை கண்டிப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து பக்காவாக வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும், பக்காவாக ப்ரிப்பேர் வந்து பண்ணிடணும். ஸோ தமிழுக்கும் மேக்ஸுக்கும் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸில் மொத்தம் 21 பாடங்கள் வந்து சொன்னேன். இதில் ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, பாலிட்டி, பொலிட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் எக்கனாமி அண்ட் சயின்ஸ், அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸு, மேக்ஸ். ஸோ இது ஓவராலாக இந்த 7 சப்ஜெக்ட் தான் ஓவராலாக ரொம்ப ரொம்ப மிக முக்கியத்துவம் வாய்ந்த பாடங்கள். இந்த 7 பாடங்களை என்ன பண்ணணும் அப்படின்னா அக்யூரேட்டாக நீங்கள் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும், ரைட்டா? ஸோ நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய மெயினான விஷயம் தமிழ் பகுதி, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது தென் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ், அதுக்கப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸ். ஸோ தமிழ் பகுதி நம்ம ஆட்சியர்கல்வியோட தமிழ் புத்தகம் இருக்குது. அதை ஒரு ரீடு வந்து விட்டிங்கனாலே கண்டிப்பாக உங்களுக்கு 115 மதிப்பெண்ணில் 80 மதிப்பெண்களுக்கு மேலே உங்களால் மிக எளிமையான முறையில் அந்த தமிழ் பாடப்பகுதியில் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். பொதுவாக எக்ஸாமை பொறுத்தவரையில் தமிழ் கொஷினை பொறுத்தவரையில் நமக்கு ஒரு சில போர்ஷனில் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. அந்த கொஷின்ஸை நம்ம வந்து ஏற்கனவே ஆட்சியர்கல்வி தமிழ் புத்தகத்தில் நம்ம தெளிவான முறையில் தொகுத்து வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த புத்தகத்தில் 2007 இருந்து கேட்கப்பட்ட தமிழ் கேள்விகள், பாரதியார்னா பாரதியார் பற்றி அக்யூரேட்டான டேட்டா வந்துருக்கும். அதை நீங்கள் ஒரு ரீடு வந்து விட்டிங்கனாலே போதுமானது. ஓகே, ஸோ அதை வந்து பாருங்கள். ஸோ இன்னைக்கு சயின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, சயின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அப்போ மேக்ஸ் ப்ளஸ் சயின்ஸு உங்களால் ஈஸியாக அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 115 + 25 அரௌண்ட் 140 கொஷின்ஸ் எல்லாராலையும் ஸ்கோர் பண்ண முடியும். அதில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா அசால்ட்டாக அந்த எக்ஸாமை என்ன பண்ணிடலாம், கிளியர் பண்ணிடலாம். இது ஃபஸ்ட்டு விஷயம். அடுத்து மீதி 60ல் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா வெளியேறிடுவாங்க. நான் சொல்லி கொடுக்கக்கூடிய விஷயத்த நீங்கள் ப்ராப்பராக நம்பிக்கையோட
நீங்கள் இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண பட்சத்தில் உங்களால் 60 கொஷினையும் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேட் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த 200 கேள்வி இருக்கு இல்லையா, ஓவராலாக 200 கேள்வியில் எலிமினேஷன் முறையில் உங்களால் 80 கொஷினுக்கு மேலே நீங்கள் வந்து இது பண்ண முடியும். அந்த ஃபைனலாக சொன்ன 60 கொஷின் 140 + 60 இருக்கு இல்லையா, அதில் 60 கொஷினில் 50% மேலே நீங்கள் படிக்கலைனாலும் உங்களால் எலிமினேஷன் முறையில் என்ன பண்ண முடியும், கொஷின்ஸ் வந்து சால்வ் பண்ண முடியும். ஸோ நம்ம ஆட்சியர்கல்வி சார்பில் டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த டெஸ்ட் பேட்சுக்கு வாரம் ப்ராப்பர் ஷெடியூல் பிரகாரம் நம்ம வந்து இது பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இதோட டெமோ டெஸ்ட், ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஓவரால் டெஸ்ட் வந்து இது பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டெஸ்ட்டை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. எழுதாதவங்க எழுதி பாருங்க. அதில் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணுறீங்க, உங்களுடைய லெவல் என்ன, இந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில் உங்களுடைய லெவல் என்ன அப்படின்னு வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த ஜீரோ டெஸ்ட். உங்களுடைய பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்ன, இந்த மாதிரி பல விஷயங்களை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணணும். ஸோ இந்த டெஸ்ட் பேட்சில் வந்து ஜாயின் பண்ணுறவங்க தாராளமாக ஜாயின் பண்ணலாம். ஸோ பண்ணவங்களுக்கு நம்ம வந்து சிறப்பு கவனம் வந்து செலுத்தி உங்களால் வெற்றி பெறதுக்கான எல்லா யுக்திகளையும் நாம் வந்து கொடுப்போம். ஜாயின் பண்ண முடியலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆட்சியர் எக்ஸாம் ஆப்பில் எல்லா கேள்வித்தாளும் அப்லோட் பண்ணுவோம், அதை வந்து பயன்படுத்திக்கலாம். ரைட்டா? ஸோ டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணவங்களுக்கு அப்பப்போ கிளாஸு, என்னென்ன கரெக்ஷன்ஸு போன்ற பல விஷயங்கள் நான் ரெகுலராக வந்து கொடுத்துக்கிட்டு இருப்பேன். மற்றவங்க ரெகுலர் கிளாஸ் நம்ம வந்து அட்டன் பண்ணலாம். ஸோ இன்னொரு 3 நாளில் நம்ம வந்து புது வெப்சைட் மூலமாக உங்களுக்கு வந்து கிளாஸஸ் வந்து எடுப்போம். அப்போது 500 பேர் 600 பேருக்கு மேலே இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஈஸியாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் வந்து அக்சஸ் பண்ணலாம். ரைட்டா? ஸோ நீங்கள் டெஸ்ட் பேட்ச் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா 999 வந்து ஜிபே நம்ம ஆட்சியர்கல்வியோட நம்பருக்கு வந்து பண்ணிவிட்டு, இதான் ஆட்சியர்கல்வியோட நம்பர் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு குரூப், டெஸ்ட் பேட்சுக்குன்னு ஒரு குரூப் இருக்குது, அந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணுவேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு டாஸ்க் வந்து கொடுப்பேன். அந்த டாஸ்க்கை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ணணும். கம்ப்ளீட் பண்ணும் பட்சத்தில் இந்த ப்ராசஸை பயங்கரமாக என்ஜாய் பண்ணி நீங்கள் வந்து பண்ணுவீங்க. இந்த ப்ரிப்பரேஷன் லெவலே வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலுக்கு உங்களை வந்து கொண்டு போகும். நீங்கள் யாருக்காவது டவுட் இருந்தால் நம்ம டெலகிராம் சேனலை வந்து பார்க்கலாம். அத்தனை பேருக்கு அவ்வளோ பெரிய நம்பிக்கை, பெரிய பெரிய நம்பிக்கைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்கு. கண்டிப்பாக உங்களை அடுத்த லெவலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொண்டு போகும். குரூப் 4ஓடையே நிற்காம இன்னும் பல தேர்வுகளை உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொண்டு போகிறதுக்கு பல விஷயங்களை வந்து கொடுக்கும். ஃபீட்பேக்கு உண்மையாகவே இந்த டெஸ்ட் ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்க்கலாம். ரைட்டா? ஸோ நீங்கள் டெலகிராமில் பார்த்துட்டு நீங்கள் முடிவு பண்ணிவிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணலாம் வந்து பண்ணனாலும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு எல்லா கிளாஸு எல்லாமே ஃப்ரீயாக தரமாக வந்து கிடைக்கும். அதனால் அதையும் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், பயன்படுத்திக்கலாம். ஸோ உங்களுடைய பார்த்தா கரெக்டாக கொண்டு போகக்கூடிய தேர்வாக வந்து இருக்கும். ஸோ இன்னைக்கு இங்கே பாருங்கள், எல்லாருமே எக்கச்சக்கமான பேர் என் மேலே 100% நம்பிக்கை வந்து வருது. ஒரு நபர் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து டைப் பண்ணுறாருன்னா அவருக்கு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு எனர்ஜி தான் வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணியிருக்கோம். அப்போ கண்டிப்பாக நம்ம ஆட்சியர்கல்வி என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பல பேருக்கு ஒரு புதிய நம்பிக்கை வந்து கொடுத்துருக்கு. எல்லாருக்குமே ஒரு மாபெரும் வெற்றி அடையக்கூடிய ஃபார்முலாஸை வந்து கொடுக்கும். உங்களுடைய கனவுகளை குரூப் 4 மட்டும் இல்லாமல் இன்னும் அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான ஒரு தலை சிறந்த வழிகாட்டால் நம்ம ஆட்சியர்கல்வி வந்து கொடுக்கும். ஸோ பயன்படுத்துகிறவங்க சிறப்பாக வந்து பயன்படுத்திக்கோங்க. வரக்கூடிய தேர்வை ரொம்ப சூப்பராக நீங்கள் ஒவ்வொருத்தரும் எழுதணும் அப்படிங்கிறத நான் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அடுத்து மேக்ஸ் கிளாஸு, ஹிஸ்ட்ரி கிளாஸு பக்காவாக ஷெடியூல் பிரகாரம் நம்ம கிளாஸ் வந்து கொண்டு போவோம். அதை மட்டும் பயன்படுத்திங்கன்னா போதும். டெஸ்ட்டை ப்ராப்பராக எழுதிங்கன்னா போதும். ஒரு 20 நாள் 30 நாளில் இந்த எக்ஸாம் இவ்வளோ தானா அப்படிங்கக்கூடிய அடிப்படை புரிதல் வந்து தெரிஞ்சிருக்கும். நம்ம ஒரு 10 நாளாக பயிற்சி கொடுத்துட்ருக்கோம். இந்த பயிற்சியிலே நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிடுவீங்க குரூப் 4 அப்படிங்கிறது எவ்வளோ எளிமை அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து சிலபஸ்குள்ளே போயிடலாம். ரைட்டா? ஸோ இன்னைக்கு நம்ம வந்து பார்க்கக்கூடியது சயின்ஸ் பாடம் வந்து பார்க்க போகிறோம். அதை நம்ம ஒரு இன்னொரு 1/2 அன் ஹவரில் நம்ம வந்து ப்ராப்பராக வந்து முடிச்சிடுவோம். நான் சிலபஸ் எல்லாம் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதாவது ஆட்சியர்கல்வியோட சிலபஸ், நம்ம வந்து ஆட்சியர்கல்வி சிலபஸாக இருக்கட்டும், ஆட்சியர்கல்வியோட சப் டாபிக்ஸாக வந்து இருக்கட்டும், ப்ளஸ் தமிழ் டாபிக்ஸாக வந்து இருக்கட்டும், எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க அப்படின்னா 3 முறை நீங்கள் வந்து கைப்பட வந்து எழுதுங்க.
அது எழுதுனது கூட இம்பேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பல மாற்றங்கள் வந்து உருவாகும். நீங்கள் யார், நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய எல்லா வழிகாட்டலையும் A to Z வழிகாட்டலை உங்களுக்கு வந்து பக்காவாக வந்து கொடுக்கும் ஆட்சியர் கல்வியோட இது ரைட்டா. ஸோ அதனால் அதை வந்து பயன்படுத்திக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன், உங்களுக்கு ஃபஸ்ட்டு இன்னைய வகுப்பில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இதை வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு நிமிஷம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்னென்ன டாபிக்ஸ் படிக்கணுங்கிறத ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நான் அந்த ஃபீட்பேக்கை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நீங்கள் வந்து எவ்வளோ ஒர்த்து அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளோ பேர் லைஃப்பை சேஞ்ச் பண்ணியிருக்கு. 0 லெவலில் உள்ளவரையும் ஹீரோவாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து உருவாகிருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் சப்ஜெக்டை வந்து பார்க்க போகிறோம். ஸோ சயின்ஸ் சப்ஜெக்டை பொறுத்தவரையில் ரொம்ப கம்மியாக வந்து படிச்சிங்கன்னா போதும். குரூப் 4ல் ரொம்ப கம்மியான கொஷின்ஸ் தான் சயின்ஸில் வந்து கேட்பாங்க. இந்த சயின்ஸ் சப்ஜெக்டை நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா 3 பிரிவாக வந்து பிரிக்கணும். இந்த சயின்ஸ் சப்ஜெக்டை ஒரே நிமிஷம். இந்த சயின்ஸை 3 தான் வந்து அறிவியலை 3 தான் வந்து பிரிக்கிறோம். அதில் ஃபஸ்ட்டு அறிவியல் தொழில்நுட்பம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படிங்கக்கூடிய தலைப்பு, அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸு, அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் பயாலஜி. ரைட்டா, 3 பிரிவாக இதை வந்து பிரிக்கணும். ஸோ பயாலஜி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், தாவரவியல் விலங்கியல், பாட்டனி சுவாலஜி சேர்ந்தது தான் பயாலஜி அப்படிங்கிறது. இப்போ இந்த வெயிட்டேஜ் இதில் ஒரு 10 கொஸ்டின் கிட்ட உங்களுக்கு வந்து ரெகுலராக சயின்ஸ்லேருந்து ரெகுலராக கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ரைட்டா, ஸோ இப்போ நான் வந்து டிஸ்கஸ் பண்ணுறேன். இப்போ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை பொறுத்தவரையில் கம்ப்யூட்டர் தொழில்நுட்பத்தை பற்றி வந்து படிக்கணும். 3G 4G 5G. இப்போ உங்கள் மொபைலில் வோல்ட்டுன்னு ஒன்று இருக்கும், அதோட மீனிங் என்ன? ஓகே, இதே மாதிரி வந்து லைஃபைன்னா என்ன, வைஃபைன்னா என்ன? ஸோ இந்த மாதிரி கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக ஒரு சில டேர்ம்ஸு, நியூ டெக்னாலஜி, குவாண்டம் கம்ப்யூட்டர்னா என்ன? ஓகே, இது ரிலேட்டடாக கண்டிப்பாக கொஷின்ஸ் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் நீங்கள் ஃபிசிக்ஸ்லேயே வந்து படிப்பீங்க. ஃபாஸ்ட் ட்ராக் இதெல்லாம் ஃபிசிக்ஸில் வந்து படிப்பீங்க. ஸோ எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தமாக அதே பேட்டர்னில் ஃபிசிக்ஸில் படிக்கிற மாதிரி இதில் எலக்ட்ரானிக்ஸ் தொழில்நுட்பங்கள் சார்ந்தது. லைக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ட்ராக்கு, இந்த மாதிரி புது புது டெக்னாலஜிஸ் வந்து இருக்குது. ஓகே, நியூட்ரினோன்னா என்ன? இந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் பற்றின கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. இதே மாதிரி பயோடெக்னாலஜி சம்மந்தமாக, இது அக்ரிகல்ச்சரில், மெடிசினில், என்வார்மெண்ட்டில் என்னென்ன பயன் வந்து பயோடெக்னாலஜி வந்து இது பண்ணும். எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயோடெக்னாலஜி அக்ரிகல்ச்சர்னா என்னது? இப்போ வந்து பிடி காட்டனு, மரபணு மாற்றப்பட்ட பயிர்கள், அதெல்லாம் வந்து கேட்பாங்க. இதே மாதிரி நேனோ டெக்னாலஜி, அது ரிலேட்டடான டேர்ம்ஸு, அதெல்லாம் பற்றி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். நேனோ டெக்னாலஜியோட மெடிக்கல் அப்ளிகேஷன்ஸ் அதையும் வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ஃபுட்டு, இது நீங்கள் பயாலஜியில் வந்து படிப்பீங்க. விட்டமின் A B C மாதிரி. இது கரண்ட் அஃபேர்ஸில் இப்போ உங்களுக்கு சுப்ரீம் கோர்ட் இல்லை ஹை கோர்ட் ஏதோ ஒன்று வந்து பேன் பண்ணுறாங்க, நமக்கு வந்து ஃபுட் ரிலேட்டடான ஒரு விஷயத்தில் உங்களுக்கு வந்து பேன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். லைக் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உணவு சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு வந்து பேன் பண்ணுறாங்க அப்படின்னா, ஓகே, உணவு சார்ந்த ஒரு விஷயத்த பேன் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து என்னது? ஃபுட் ரிலேட்டடாக. இப்போ சைனீஸ் நூடுல்ஸை வந்து பேன் பண்ணுறாங்க, அதில் என்ன கெமிக்கல் வந்துருக்கு? அந்த மாதிரி கேள்விகள் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து கேட்பாங்க. இது கரண்ட் அஃபேர்ஸ் ப்ளஸ் பயாலஜி ஓரியன்டான விஷயத்த பேஸ் பண்ணி நீங்கள் இதை வந்து படிச்சுக்கோங்க. அதே மாதிரி ஸ்பேஸ்னால் உலக லெவலில், இந்திய லெவலில் ஸ்பேஸ் சம்மந்தமான விஷயங்கள், ஸ்பேஸ் ஸ்டேஷன்ஸு, ISROட மிஷன்ஸ், இதெல்லாம் வந்து படிக்கணும். இதே மாதிரி ரிசர்ச் ஸ்டேஷன்ஸ் லைக் வந்து பார்த்திங்கன்னா ரிசர்ச் ஓரியன்டாக எப்படி அப்படின்னா, இப்போ விதை ஆய்வகம் வந்து பார்த்திங்கன்னா லடாக் பகுதியில் வந்து வச்சுருக்காங்க. இந்த மாதிரி உலக லெவலில் விதை பெட்டகம் வந்துருக்கு. போலார் ரீஜியனில் ஒரு சில இது ரிசர்ச் ஸ்டேஷன்ஸ் வச்சுருக்காங்க. அதோட லொக்கேஷன், இப்போ நியூட்ரினோ ஆய்வகம் தேனியில் வந்து வைக்கிறாங்க. அது மாதிரி அதே மாதிரி நியூக்ளியர் சம்மந்தமாக, இது ஃபிசிக்ஸில் நியூக்ளியர் படிப்பீங்க. அதே மாதிரி நியூக்ளியர் ரியாக்டர், அது ரிலேட்டடாக வந்து நியூக்ளியர் பிளான்ட் எங்கெங்கெல்லாம் வந்துருக்கு, அது ரிலேட்டடான டெக்னாலஜி, உலக நாட்டுடைய 123 அக்ரிமெண்ட் அமெரிக்கா கூட போட்டிருக்கோம். அப்போ நியூக்ளியர் டெக்னாலஜி அது ரிலேட்டடாக கண்டிப்பாக படிச்சுக்கணும். இதே மாதிரி நியூக்ளியர் சம்மந்தமான உலக லெவல் ஆர்கனைசேஷன் பற்றியும் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், பக்காவான முறையில் படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் முக்கியமான நோய்கள் சம்மந்தமாக, எந்த நோய்
ஓகே, மனிதர்கள், விலங்குகள், தாவரங்களுடைய நோய்கள் வந்து படிக்கணும். பரவும் விதம், மனிதன் டு மனிதன் பரவுமா, காற்று மூலமா பரவுமா, பரவும் விதம், அதுக்கான மருந்து என்ன, மருந்து யார் கண்டுபிடிச்சா, மருந்து யார் கண்டுபிடிச்சா. ஓகே, இது இந்தியா லெவல்ல எந்த நிலைமையில இருக்கு, இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லா எராடிகேட் பண்ணிருச்சா இல்லையா போன்ற விஷயங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் மெயினாக வந்து கேட்பாங்க. இதெல்லாம் என்ன பண்ணிக்கோங்க, பக்காவாக வந்து தெரிஞ்சுக்கோங்க. இதுபடி கண்டிப்பாக கொஷின்ஸ் வந்து உண்டு. அதுக்கப்புறம் டிஃபென்ஸ் ஓரியன்டா எடுத்துக்கிட்டிங்கன்னா உலக நாடுகளுடைய ஒரு சில ஜாயிண்ட், ஓகே, ஒரு சில ஜாயிண்ட் ஒப்பந்தங்கள் வந்து நடக்கும். இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையில ஒரு சில பயிற்சி, கூட்டு பயிற்சிகள் வந்து நடக்கும், அதை பார்த்துக்கணும். இதே மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் லைக் வந்து பார்த்தீங்கன்னா தாட் மிசைல், இந்த மாதிரி மிசைல்ஸை பற்றி, ஓகே, ஸோ அந்த விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? ஸோ இந்த மாதிரி டிஃபென்ஸ் ரிலேட்டடாக அப்பாயின்மெண்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸில் கண்டிப்பாக வந்து கேட்பாங்க. ஓகே, இதே மாதிரி சைபர் செக்யூரிட்டி சார்ந்த விஷயங்களும் நீங்கள் வந்து படிக்கணும். இது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சார்ந்தது. பொதுவாக குரூப் 4க்கு படிக்கிறவங்க, குரூப் 1க்கு படிக்கிறோம், குரூப் 1லேயும் சயின்ஸ் ஒன், குரூப் 2 மெயின்ஸில் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படிங்கிறது ஒரு பெரிய ரோல் வந்து ப்ளே பண்ணும். அதே மாதிரி உங்களுக்கு குரூப் 4லையும் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சம்மந்தமாக என்ன உண்டு, கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ் வந்து உண்டு. அதை நம்ம வந்து பார்த்துடலாம். ரைட்? ஸோ இப்போ டெஸ்ட் பேட்ச் ஷெடியூல்ஸ் அப்படின்னு வந்து ஒருத்தவங்க கேட்டாங்க. இது ஒன்றும் இல்லை, எவ்வளோ சிம்பிளாக டெஸ்ட் இது பண்ணியிருக்கோன்னு பார்த்துக்கோங்க. நமக்கு ஓவரால் சப்ஜெக்ட் என்னெல்லாம் இருக்கும், ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமி, சயின்ஸ். ஓவராலாக ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமி, சயின்ஸ் இந்த ஆர்டரில் வரும். ரைட்டா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பகுதி மொத்தமாக நம்ம தமிழில் அப்படின்னு தனித்தனியாக வந்து படிப்போம். அதே மாதிரி இந்த ஜென்ரல் சப்ஜெக்டை ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமின்னு வந்து படிப்போம். அகைன் ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமின்னு வந்து படிப்போம். மேக்ஸை பொறுத்தவரையில் ஒரு 47 டாபிக் வந்து இருக்கு. ஸோ இது ஆச்சரியக்கல்வி டாபிக்ஸ் படி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும், ஹெச்எஃப்பும் எல்சிஎம்மும், ரேஷியோவும் பெர்சன்டேஜும், அதுக்கடுத்து ஒர்க்கு மட்டும், அது வெயிட்டான சப்ஜெக்ட். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றையும், ஓகே, லாஜிக்கல் ரீசனிங், அதுக்கடுத்து நம்பர் சீரியஸ், இப்படி என்ன பண்ணுவேன், ஆர்டராக உங்களுக்கு வந்து இது பண்ணுவேன். அரௌண்ட் 10 டெஸ்ட்லேயே நீங்கள் டிஎன்பிசியோட என்டையர் குரூப் 4 சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இடையில என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே பாருங்கள். ஸோ மேக்ஸும் கரண்ட் அஃபேர்ஸும் செப்பரேட் டெஸ்ட்டாக வந்து இருக்கும். ஸோ அது வெயிட்டேஜ் ஃபுல் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு வந்துருக்கும், மேக்ஸு, கரண்ட் அஃபேர்ஸு. ஸோ அதுபடி 2 டெஸ்ட் மேக்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டாக டெஸ்ட் வந்து இருக்கும். ஸோ இதுபடி நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பக்காவான முறையில் பிளான் பண்ணி டெஸ்ட்டு வந்து இது பண்ணுறோம். இதில் ஃபுல் டெஸ்ட்டு ஒரு 3 டெஸ்ட் வந்துருக்கும். ஸ்டார்டிங் டெஸ்ட்டு, 0 டெஸ்ட்டு, இதை எல்லாரும் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன், எழுதி பாருங்கள். ஸோ டிஎன்பிசியில் நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்க அப்படிங்கிறது இருக்கும். இது போக இடையில சிறப்பு தேர்வுகள், ஸ்பெஷல் டெஸ்ட் அப்படின்னு வந்து வைப்பேன், டிஎன்பிசியோட ஒரிஜினல் கொஷின்ஸ். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் எக்ஸாமோட கொஷின்ஸை நீங்கள் வந்து எழுதி பார்க்கணும். அப்போ நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்க எக்ஸாமில் அப்படிங்கக்கூடிய ஆழமான வழிகாட்டல் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ரைட்டா? ஸோ இந்த ஷெடியூல்ஸு ஆச்சரியக்கல்வியோட ஜிகே பார்ட்டில் 293 தலைப்பு, தமிழ் பகுதியில் 52 தலைப்பு, ஓகே, மேக்ஸில் 47 தலைப்பு, அரௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 392 தலைப்பின் கீழே தேர்வு வந்து நடக்கும். இதே பேட்டர்ன் தான் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எல்லா எக்ஸாமுக்கும் இதே பேட்டர்ன் தான். இந்த பேட்டர்னை கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களால் குரூப் 2 மெயின்ஸு, குரூப் 1 மெயின்ஸு ப்ளஸ் யூபிஎஸ்சி அதர் எக்ஸாம் எல்லாத்தையும் ஈஸியாக வந்து கவர் பண்ண முடியும். உங்கள் லைஃபு கண்டிப்பாக அடுத்த லெவலுக்கு வந்து போகும். உங்களுடைய டோட்டலாக ப்ரிப்பரேஷன் ஃபார்மெட்டே பயங்கரமான ஃபார்மெட்டுக்கு வந்து போகும். உங்களுடைய கான்ஃபிடன்ட் லெவலு சொல்ல முடியாத அளவுக்கு எங்கேயோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா போகும். அதற்கான உதாரணம் தான் இங்கே நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் பண்ண ஸ்க்ரீன்ஷாட். ரைட்டா? ஸோ அவ்வளோ பேருக்கு அவ்வளோ பெரிய மாற்றத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உருவாகிருக்கு. ஓகே, ஸோ நீங்கள் பயன்படுத்துகிறவங்க பயன்படுத்திக்கலாம், உங்களை நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக உங்களை லைஃப் சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இருக்கும். இது பண்ணிக்கோங்க. ரைட்டா? ஸோ கண்டிப்பாக உங்களை ஒரு மாற்றக்கூடிய ஒரு தேர்வாக, ஒரு பயிற்சி தேர்வாக இது வந்து இருக்கும். நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ரைட்டா? நான் கிளாஸு ஷெடியூல்ஸ் எல்லாம் உள்ளே ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொன்றும் நான் வந்து கொடுப்பேன், புத்தகத்தில் எங்கே படிக்கணும். இது வந்து ஒரு எல்லாத்தையும் ஒரே ஷார்ட்டில் கொடுக்கக்கூடிய ப்ராசஸ் கிடையாது. உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா மாற்ற முடியும். அதற்கான ஒரு ப்ராசஸ் தான்.
ரைட்டா? ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4ல் நம்ம வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்து பார்த்துட்டு இருக்கோம். இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இப்போ லாஸ்ட் நடந்த எக்ஸாமில் என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்த்துருவோம். அது போக ஒரு சில விஷயங்கள் அது போக நம்ம எது எதெல்லாம் வந்து முக்கியம் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். இன்னைக்கு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து முடிக்கணும். முடிக்க முடியாத பட்சத்தில் நாளைக்கு வந்து பார்ப்போம். நாளைக்கு வந்து கிளாஸை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து என்ன பண்ணிடலாம், எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஈவினிங் கிளாஸு நம்ம ஒரு 2 மணி நேரம் அப்படிங்கிறத 1 மணி நேரம் அப்படிங்கிறத 2 மணி நேரமாக வந்து மாற்றிடலாம். ரைட்டா? ஏன்னா கொஷின்ஸ் நம்ம இழுத்துக்கிட்டே போனோம்னா போய்கிட்டே தான் இருக்கும். அடுத்து நம்ம வந்து என்ன பண்ணிடணும், சப்ஸ்டைட்டுக்குள்ளே நம்ம வந்து போக ஆரம்பிச்சிடணும். இது குரூப் 4ல் கேட்கப்பட்ட கேள்வி, ரீசன்ட் எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்வி. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து தெளிவுபடுத்துறேன். ஸோ யாருக்கும் எதுவும் டவுட் இருந்தால் கேட்கலாம். யாருக்கு எதுவும் டவுட் இருக்கா? டவுட் இருக்கா? ஓகே. ஸோ இப்போ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி உள்ள வந்து போக போகிறோம். இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் என்ன கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இங்கே மத்திய மருந்து ஆராய்ச்சி நிறுவனம் கொரோனா வைரஸோட ஒமிக்ரான் மாறுபாட்டை சோதிக்க உள்நாட்டிலே ஓம் என்னும் ஆர்டிபிசி என்னும் கண்டறியும் கருவியை உருவாக்கியுள்ளது. ஒரு டூல்ஸை வந்து உருவாக்கியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த அரசு நிறுவனத்தால், அதாவது குறிப்பிட்ட ஒரு அரசு நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட முதல் கருவி வந்து இது பண்ணியிருக்காங்க. உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட 3வது கொரோனா சோதனை கருவி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ரைட்டா? இது இந்த கொஷின் 3 ஸ்டேட்மெண்ட் கொஷின்ஸ். இதில் எது கரெக்ட் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இந்த 3மே கரெக்டா அப்படின்னு வந்து செக் பண்ணணும். இந்த மாதிரி கொஷினை ஹேண்டில் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் கொஷின்ஸ் 1, 2 ஒன்லி கரெக்டான்னு கேட்டிருக்காங்க. 1, 2 ஒன்லி. ரைட்டா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எது சரி அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. எது சரின்னு வந்து கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சால்வ் பண்ணும்போது 3வது வந்து தப்பா அப்படின்னு வந்து பார்க்க போகணும். இப்போ உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட 3வது, 2வது, 1வது அப்படிங்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ஆப்ஷன்ஸ் யூபிஎஸ்சியில் மாற்றுவாங்க. டிஎன்பிசியில் ஃபியூச்சரில் வந்து மாற்றுறதுக்கு வாய்ப்பு வந்து உண்டு. ரைட்டா? இந்த மாதிரி நம்பர் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஜிடிபியில் இந்தியா 3வது இடம் அப்படிங்கிறத 7வது இடம்னு மாற்றுவாங்க. ரைட்டா? முதல் வட்டமேஜை மாநாடு அப்படிங்கிறத 2வது வட்டமேஜை மாநாடுன்னு வந்து மாற்றுவாங்க. ஸோ இப்படி என்ன பண்ணுவாங்கன்னா ஆப்ஷன்ஸை மெயினாக வந்து மாற்றுவாங்க. அப்போ அந்த ஆப்ஷன் எது மாற்றுறாங்களோ அதில் என்ன பண்ணணும், நம்ம வந்து கவனம் செலுத்தணும். அப்போ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் சால்வ் பண்ணும்போது 3வது ரைட்டா தப்பா அப்படின்னு பார்க்கணும். இந்த 2வது ஆப்ஷன் வந்து பார்க்கும்பொழுது மொதல் ஆப்ஷன் ரைட்டா தப்பான்னு வந்து பார்க்கணும். அப்போ இந்த மாதிரி கொஷினை ஹேண்டில் பண்ணுறதுக்குன்னு ஒரு சில ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அதை என்ன பண்ணுங்கள், பேஸ் பண்ணி நீங்கள் வந்து சால்வ் பண்ணுங்க. அப்போ இந்த கொஷின் எதில் கேட்டிருக்காங்க, நோய்கள் நான் சொன்னேன்ல, யார் கண்டுபிடிச்சா, என்ன மருந்து, அதற்கான தீர்வுகள் வந்து கேட்பாங்கன்னு சொன்னேன். அதில் என்ன பண்ணியிருக்காங்க, நோய்கள் சம்மந்தமாக கேட்டிருக்காங்க குரூப் 4ல் லாஸ்ட் இயரில். அடுத்த கொஷின் வந்து பாருங்க, குரோமோசோம் 21 பற்றி வந்து கேட்டிருக்காங்க. இதுவும் என்ன பண்ணியிருக்காங்க, நோய்கள் சம்மந்தமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஷின்ஸ் வந்து கேட்கப்பட்டிருக்கு. அப்போ நோய்கள் சம்மந்தமாக உங்களுக்கு வந்து என்ன உண்டு, கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ் உண்டு. அகெயின் குரோமோசோம் இது பயாலஜிலே வந்து படிப்பீங்க, ப்ளஸ் இதிலே வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமானது. அடுத்த கொஷின் பார்ப்போமா? ஸோ அடுத்த கொஷின், எந்தெந்த நாடுகளில் என்னென்ன மிஷன்ஸ் வந்து இருக்குது, இதெல்லாம் யூபிஎஸ்சி பேட்டர்ன். இப்போ அமெரிக்கா எடுத்துக்கிட்டிங்கன்னா அமெரிக்கா, ஸோ இந்தியானாலே மங்கள்யான். இப்போ இந்த கொஷின் வந்து பாருங்கள், இந்தியானாலே மங்கள்யான் வந்து இருக்கும். அப்போ பிக்கு 1ன்னா இந்த ஆப்ஷன் வராது, இதை எலிமினேட் பண்ணணும். அதுக்கப்புறம் இதை எலிமினேட் பண்ணணும். பொறுத்துகையை பொறுத்தவரையில் நீங்கள் என்ன பண்ணணும், எலிமினேஷன் டெக்னிக்ஸை அதிகமாக வந்து யூஸ் பண்ணணும். இது பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஈஸியாக இது பண்ணிடலாம். இப்போ பாருங்க, இப்போ பிக்கு 1 அப்படின்னோடனே பிக்கு 1ன்னா இது வராது, பிக்கு 4 இருக்கு, இது வராது, அது மாதிரி கீழே உள்ளதும் வந்து வராது. இப்போ என்ன பண்ணணும் அடுத்து, ஸோ 1க்கு அமெரிக்காவுக்கு 1க்கு என்ன பண்ணணும், 2ஆ 4ஆ அமெரிக்கானாலே ஆங்கில வார்த்தை தான் வந்து இருக்கும். அப்போ இப்போ ஜப்பான் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட வார்த்தை வாய்க்கிலே வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது, நுழையாது. ஜப்பானுடைய வார்த்தை வாய்க்கிலே வந்து நுழையாது. அப்போ சைனா வார்த்தையும் வந்து நுழையாது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி அவங்களுடைய லாங்குவேஜை வச்சு என்ன பண்ண முடியும், கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தூக்க முடியும். இப்போ இங்கே இந்தியாவுக்கு மங்கள்யான் பார்த்தாச்சு,
இப்போ யூஎஸ்ஏ எடுத்தீங்கன்னா யூஎஸ்ஏக்கு ஒரு பேர் வந்திருக்கு. இப்போ ஜப்பான் சைனா, சைனாலே ஹே ஹே அந்த மாதிரி தான் வந்துருக்கும். அப்போ கண்ணை மூடிட்டு 3 இதான் வந்து வரும். அப்போ நீங்க என்ன பண்ணணும், யூஎஸ்ஏக்கு ஜப்பானுக்கு என்ன அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சாலே என்ன பண்ணிக்கலாம், ஈஸியா ஆப்ஷன்ஸ் வந்து தூக்கிடலாம். இது நீங்க படிக்க தாண்டி கொஷின் சால்வ் பண்ணக்கூடிய மிக முக்கியமான யுத்திகள். ஒவ்வொரு கொஷினுக்கும் மாறும். இந்த கொஷின் எடுக்கும்போது நம்ம ஒரு ஃபார்மெட்ல யோசித்தோம், ரைட்டா? ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து பார்க்கும்போது இது வந்து ரொம்ப டஃப்பானது இருக்குதுல, 4 ஆப்ஷன்ல தூக்குறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அதுக்கு நான் வந்து சொல்றேன். ஸோ இது மாதிரி பொறுத்துகையில ஒரு சில யுத்திகள் வந்து, ரைட்டா? அடுத்த கொஷின் வந்து பாருங்க, எபித்தியல் செல்லில் புற்றுநோய் உருவாக்குவதற்கு டேஸ் என்று பொருள். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நோய்கள் சம்பந்தமா வந்து கேட்டிருக்காங்க. கார்சினோமோ அப்படிங்கக்கூடிய ஒரு உருவாக்குவதற்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நேம் கேன்சர் ஓரியன்ட் நோய் சம்பந்தமாக வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ ஓவராலாக நம்ம வந்து தெளிவான முறையில் வந்து பார்ப்போம். நடந்து முடிந்த குரூப் 4 தேர்வில் இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சப்ஜெக்டில் நோய்கள் சம்மந்தமாக கிட்டத்தட்ட 3 கொஷின், ஸ்பேஸ் சம்மந்தமாக 3 கொஸ்டின். அப்போ நோய்கள் சார்ந்தது வந்து பார்த்தீங்கன்னா நோய்கள் சார்ந்தது என்ன பண்ணணும், கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கணும், ரைட்டா? ஸோ இதை என்ன பண்ணிக்கோங்க, பக்காவாக வந்து படிச்சுக்கோங்க. இப்போ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிங்கிறது முக்கியம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ லாஸ்ட் வீக்கில் நடந்த எக்ஸாம் இருக்கு இல்லையா, அதோட சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கொஷின்ஸு நம்ம வந்து பார்ப்போம். அடுத்து என்வாயர்மெண்ட்டும் பார்க்க வேண்டியிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது டாபிக் விடுபட்டுச்சுன்னா சொல்லுங்கள், அதையும் நம்ம சேர்த்து வந்து பார்த்துருவோம். இப்போ என்வாயர்மெண்ட், இப்போ வந்து நம்ம அடுத்து போகக்கூடியது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்து பார்த்துருவோம். இங்கே பாருங்கள், ஸோ இங்கே வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் நலம் கருதி உலக சுகாதார நிறுவனம் அறிவித்த நோயின் பேர் என்ன? ஸோ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இருக்காங்க இல்லையா, இவங்க பப்ளிக் ஹெல்த் எமர்ஜென்சி அப்படிங்கிற மாதிரி ஒன்று வந்து அறிவிச்சிருக்காங்க. இது நடப்பு நிகழ்வு சார்ந்த ஒரு விஷயம். அப்போ நடப்பு நிகழ்வு சார்ந்த விஷயத்துல என்ன பண்றாங்க, கண்டிப்பா ஒரு கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. அதை என்ன பண்ணிக்கணும், நீங்க மெயினா வந்து பார்த்துக்கணும். ஓகே, ஸோ இது முக்கியமாக மங்கி ஃபாக்ஸ் வந்து இருக்கு இல்லையா, குரங்கம்மை நோய், அதை பற்றி என்ன பண்ணுறாங்க, கரண்ட் அஃபேர்ஸில் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனை டைரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணார். அது ரிலேட்டடாக இது பண்ணுவாங்க, ரைட்டா? இதே மாதிரி உங்களுக்கு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுவாங்க, முக்கியமான நோய்கள் சம்மந்தமாக டிக்ளேர் பண்ணுவாங்க. அந்த கண்டென்ட் நான் எங்கே வந்து படிக்கணும், ஐயோ டிஎன்பிசி இப்படி ஒரு கண்டென்ட் வந்து கேட்டாங்களே, அதை நான் வந்து எங்கேருந்து படிக்கணும், இது ஒரு சின்ன டிப்ஸு நான் வந்து சொல்கிறேன். இப்போ நீங்கள் சிம்பிள் மெத்தடு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் பற்றி கரண்ட் அஃபேர்ஸில் ஒன்று கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணுங்கள், நேராக விக்கிபீடியாவில் இதுக்கு போனீங்கன்னா டைரக்ட் கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஹெல்த் எமர்ஜென்சி அப்படிங்கிறது இருக்கும். இதே கண்டென்ட்டை நீங்கள் என்ன பண்ணலாம், குரூப் 1 குரூப் 2 மெயின்ஸில் நோய்கள் சம்மந்தமாக கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ் வந்து உண்டு. அந்த நேரத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா, சமீபத்தில் சர்வதேச அளவில் மக்கள் நல அவசரம் கருதி உலக சுகாதார நிறுவனம் ஓகே எபோலோ வைரஸை இன்டர்நேஷனல் இதாக வந்து அறிவிச்சிருந்தாங்க. அப்போ நீங்கள் அதை வந்து மெயின்ஸ் பாயிண்டாக, இந்த ப்ரிலிம்ஸ் பாயிண்ட்ஸை என்ன பண்ணணும், மெயின்ஸ் பாயிண்டாக நீங்கள் என்ன பண்ணணும், கன்வெர்ட் வந்து பண்ணணும். அப்படி கன்வெர்ட் பண்ணி என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து ப்ராப்பராக நீங்கள் வந்து எழுதலாம், ரைட்டா? ஸோ இது ஒரு யுத்தி. நீங்கள் ப்ரிலிம்ஸில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை வச்சு என்ன பண்ணலாம், மெயின்ஸுக்கு எழுத முடியும். இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பட்டியல் விக்கிபீடியாவில் வந்துருக்கும். இதில் எப்பெல்லாம் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து அறிவிக்கிறாங்களோ அது, ஸ்வைன் ஃப்ளூ வந்து பார்த்தீங்கன்னா 2009 to 2010, போலியோ 2014, எபோலோ 2014 to 2014, ஜிகா வைரஸ் 2016, கியூப் எபோலோ 2019 to 2020, கோவிட் உங்களுக்கு தெரியும் 2020 to 2023. ஸோ அடுத்து எம்பாக்ஸ் ரிலேட்டடாக. அப்போ இதை படிச்சிங்கனாலே உங்களுக்கு வந்து என்ன ஆயிரும், ஈஸியாக நீங்கள் வந்து தூக்கி போடலாம். புரியுதா எப்படி கேட்குறாங்கன்னு? ஸோ குரூப் 4ல் ஏற்கனவே ஒமேகா இந்த இதை பற்றி கேட்டிருந்தாங்க, நமக்கு கொரோனா வைரஸ். இது வந்து ரெகுலராக அனௌன்ஸ் பண்ணுறது தான். நமக்கு கொரோனா வந்து பல இழப்புகள் அதிகமாக இருந்துச்சுனால அதை பற்றி அதிகமாக வந்து பேசணும். அதை தாண்டி ஜிகா வைரஸ், எபோலோ வைரஸ் இதெல்லாம் ரெகுலராக வரக்கூடிய ஒன்று தான், ரைட்டா?
இப்போ நோய்கள் சம்மந்தமாக குரூப் 4லையும் கேட்குறாங்க, அதே பேட்டர்னில் இப்போ ரீசெண்ட் எக்ஸாம்லையும் கேட்டுட்டாங்க. அடுத்து இந்த மாதிரி எக்ஸ்பென்ஷன், இது டிஎன்பிசியில் புதுசாக இருக்கக்கூடிய ஃபார்மெட்டு. இது வந்து பேங்கிங்கு இந்த மாதிரி எக்ஸாம்ஸில், இதே மாதிரி யூபிஎஸ்சியில் என்டிஏ சிவில் சர்வீஸ் என்டிஏ எக்ஸாமில் வந்து கேட்பாங்க, சிடிஎஸ் என்டிஏல. இப்போ எஸ்சிஆர்டி நம்ம புக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிஆர்டி புக்கு தான் அதிகமாக வந்து படிப்போம், ரைட்டா? ஸோ இப்போ எஸ்சிஆர்டி, இப்போ என்சிஆர்டியாக இருக்கட்டும், எஸ்சிஆர்டியாக வந்து இருக்கட்டும், அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகே, எஸ்சிஇஆர்டி, எஸ்சிஆர்டி அண்ட் என்சிஆர்டி ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ எஸ்சிஆர்டியும் என்சிஆர்டி, ஸோ என்சிஆர்டி உங்களுக்கு நேஷனல் லெவலில் படிக்கக்கூடிய கண்டென்ட். இப்போ நம்ம ஸ்கூல் புக்குன்னு வந்து சொல்லுவோம், அதை யார் உருவாக்குனா, என்ன பண்ணாங்க அப்படின்னு வந்து பொதுவாக வந்து நம்ம வந்து பார்க்க மாட்டோம், ரைட்டா? ஸோ இங்கே ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் ட்ரைனிங் அப்படிங்கிறது அதோட கீவேர்ட். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து எஸ்சிஆர்டி ஸ்டேட் கவர்மெண்ட் புக்கு தான் வந்து படிக்கணும். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு கீவேர்டை தான் மாற்றிருக்காங்க. ட்ரைனிங் அப்படிங்கிறத டீச்சிங் அப்படின்னு வந்து மாற்றிருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி கொஷின்ஸு உங்களால் தொடவே முடியாத ஒரு பிரச்சனையாக வந்திருக்கும். ஏன்னா நீங்கள் பொதுவாக ட்ரைனிங்கா டீச்சிங்கா அப்படின்னு வந்து கண்டுபிடிக்கிறதே பெரிய சவாலாக இருக்கும். 100 பேரில் 99 பேர் இந்த கொஷினை என்ன பண்ணுவாங்க, தப்புன்னு தான் இது பண்ணுவாங்க. இதே இது இங்கிலீஷ் மீடியம் படிச்சிங்கன்னா, இங்கிலீஷ் மீடியம் எக்ஸ்பிளனேஷன் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இதே தமிழ் எக்ஸ்பிளனேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப கடினமாக வந்திருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப சிரமமான இந்த கேள்வி கையாளும் போது கவனமாக வந்திருக்கும். ஓகே, ஸோ இது வந்து 2 கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் பக்காவான டேட்டாஸ் வந்து தெரிஞ்சிருக்கும். அடுத்து குரூப் 4ல் இது வரைக்கும் 25 ஆண்டுகளாக சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் என்னெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். ஓகே, ஸோ இது வரைக்கும் என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில். ஓகே, எல்லாமே வந்திருக்கும், நான் சொன்னேன் எல்லாமே வந்திருக்கும். ரெண்டு கொஷின் சாம்பிள் வந்து காமிக்கிறேன், ரைட்டா? கம்ப்யூட்டர் ஓரியன்டா. ஓகே, உலகம் இன்று ஒரு கிராமமாக இயங்குவதற்கான என்னது, கம்ப்யூட்டர் சார்ந்த விஷயம், கம்ப்யூட்டரோட மூளை சிபியு சார்ந்த இது கேட்டிருக்காங்க. ஜென்ரேஷன் வந்து கேட்டிருக்காங்க குரூப் 4ல். ஓகே, அடுத்து நான் ஒவ்வொன்றா சும்மா காமிக்கிறேன். எலக்ட்ரானிக்ஸில் இந்த எலக்ட்ரானிக் சிக்னல்ஸ் ஓரியன்டா, எலக்ட்ரிக்கல் டிவைசஸ் ஓரியன்டா வந்து கேட்டிருக்காங்க. இதெல்லாம் யூபிஎஸ்சி ஃபார்மெட், ரைட்டா? பயோடெக்னாலஜி ஓரியன்டா டிஎன்ஏ ஃப்ராக்மெண்டேஷன்ஸ் சார்ந்த விஷயங்கள் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யார் யார் எந்த ஆர்கனைசேஷனை வந்து தொடங்கினாங்க. இப்போ பாருங்க, சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், இது குரூப் 4 கேள்வி. இது முன்னாடி கேட்கப்பட்ட குரூப் 4 கேள்வி. இதே கொஷினை இதே ஃபார்மேட்டை என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற பாருங்க. இப்போ நேற்று நடந்த எக்ஸாமில் என்ன பண்ணிட்டாங்க, இதோட எக்ஸ்பென்ஷன் வந்து கேட்டாங்க. இதோட எக்ஸ்பென்ஷன் விரிவாக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க, புரியுதா? ஸோ ஐஎஸ்ஆர்ஓ இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், இதே கொஷினை என்ன பண்ணியிருக்காங்க, குரூப் 4ல் யார் தொடங்கினா அப்படிங்கிற மாதிரி கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. முக்கியமான நோய்களை பற்றி வந்து பார்த்தோம், ரைட்டா? இப்படி தான் கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. கண்டிப்பாக நோய்களை பற்றி கொஷின்ஸ் வந்து உண்டு, இதை பற்றி தெரியும். அதே மாதிரி டிஃபென்ஸ் ஓரியன்டா சமீபத்தில் நடைபெற்ற மாலத்தீவுக்கான பரஸ்பர கூட்டு இராணுவ பயிற்சி, அந்த பயிற்சியோட பேர் என்ன, இது டிஃபென்ஸ் ஓரியன்டான கொஷின்ஸ். ஸோ அப்போ கொஷின்ஸு ஒரே ஃபார்மேட்டை தான் வந்து கேட்பாங்க. முக்கியமாக இப்போ நடக்கக்கூடிய எக்ஸாமில் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜினா 3 கொஷின் டு 5 கொஷின் 4 கொஷின் அவ்வளோதான் வந்து கேட்பாங்க. அதை நீங்கள் என்ன பண்ணிக்கணும், தெளிவாக வந்து தெரிஞ்சுக்கணும். இதே மாதிரி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி, ஸோ அதுவும் ரொம்ப எளிமையான முறையில் தான் வந்து கேட்பாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் கொஷின் ரீசெண்ட் எக்ஸாமில் கேட்கல. ஓகே, ஸோ இது கூட நம்ம நாளைக்கு வந்து தெளிவான முறையில் வந்து பார்ப்போம். ஸோ இப்போ ஸ்டார்டிங்கில் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை பற்றி நீங்கள் ஒன்றுமே தெரியாத ஒரு ஆளாக இருந்திருக்கலாம். இப்போ வெயிட் பண்ணுங்க, நான் குரூப் 2வோட மெயின்ஸ் சிலபஸை நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். ஏன்னா நீங்கள் வந்து
குரூப் 4 தானே, நம்ம வந்து சயின்ஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தொட வேண்டாம் அப்படின்னு வந்து நினைக்காதீங்க. இது குரூப் 1, இது வந்து குரூப் 1 குரூப் 2 மெயின்ஸுக்கும் முக்கியம். இப்போ குரூப் 1 மெயின்ஸ்ல வந்து பாருங்க சேம் பேட்டர்ன் தான். இங்க வந்து பாருங்க குரூப் 1 மெயின்ஸ்ல கம்ப்யூட்டர் இருக்கா, கம்ப்யூட்டர் அங்க பார்த்தோம், அதே சிலபஸ். ஸோ எனர்ஜி, ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன் இது வந்து இதில் படிப்போம், என்வாரன்மெண்ட்ல வந்து படிப்போம். ஓகே, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியோட இம்பேக்ட், ரிசர்ச் ஸ்டேஷன்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தோம். இதே மாதிரி ஸ்பேஸ், ஸோ ஆர்கனைசேஷன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஸ்பேஸ் ஓரியன்டா ரிசர்ச் ஸ்டேஷன்ஸ் இதெல்லாம் வந்து சொன்னோம். இதே மாதிரி கவர்மெண்ட் பாலிசிஸ் இதெல்லாம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் வந்து படிக்கணும். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஒரு பாலிசி, ஆர்கனைசேஷன் லைக் வந்து ஐஎஸ்ஆர்ஓ, ஓகே, பயோடெக்னாலஜி ஓரியன்டா, நானோ டெக்னாலஜி ஓரியன்டா ஆர்கனைசேஷன்ஸ், டிஆர்டிஓ இந்த மாதிரி அமைப்புகளை பற்றி வந்து படிக்கணும். ஸோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியோட சாதனைகள், இப்போ சொன்னேன் இல்லையா, நோய்களுக்கு மருந்து கண்டுபிடிக்கிறது அதெல்லாம், ஸோ கம்ப்யூட்டர் சம்மந்தமாக இதெல்லாம் வந்து படிப்போம். ஸோ இதே மாதிரி குரூப் 1 மெயின் சிலபஸில் என்ன இருக்குது, ஸோ ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி இதெல்லாம் வந்துருக்கு. ரைட்டா, நான் சொன்ன மாதிரி ஃபிசிக்ஸில் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, ஸ்டாண்டர்ட் ஆஃப் யூனிட்ஸு, ஃபோர்ஸு, எனர்ஜி இந்த மாதிரி வந்துருக்கு. கெமிஸ்ட்ரி சம்மந்த விஷயங்கள் இருக்குது, சேர்மன், அமீனங்கள். பாட்டினியில் சுவாசம், ஊட்டச்சத்து இதெல்லாம் வந்திருக்கு. சுவாலஜியில் பிளட்டை பற்றி வந்திருக்கு, இனப்பெருக்க உறுப்புகள், அனிமல், பிளான்ட் இதெல்லாம் பற்றி வந்திருக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு எங்கே உள்ள சிலபஸ், குரூப் 2 மெயின்ஸ் சிலபஸ். இதே மாதிரி குரூப் 1 மெயின்ஸுக்கும் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்து உண்டு. ரைட்டா, இப்போ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் அகெயின் ஒரு சாம்பிள் வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு. குரூப் 1 மெயின்ஸில் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எவ்வளோ வெயிட்டேஜ் அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கணும். இது ஏன்னா நீங்கள் குரூப் 4க்கு படிக்கிறவங்க நீங்கள் வந்து என்ன பண்ண முடியாது, இதோட ஸ்டாப் பண்ண முடியாது. அடுத்து குரூப் 2, குரூப் 1, யூபிஎஸ்சி அப்படின்னு மூவ் பண்ணுவீங்க. அப்போ நம்ம சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தானே, அதை என்னத்தை போட்டு படிச்சுக்கிட்டு அதில் 2 கொஸ்டின் தானே விட்டுட்டு நம்ம இது பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கக்கூடாது. அதே மாதிரி தமிழ், மேக்ஸு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து உங்களுடைய சக்ஸஸ் ரேட்டை முக்கியமாக வந்து முடிவு பண்ணும். அதை நீங்கள் என்ன பண்ணிக்கணும், அக்யூரேட்டாக தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ நடந்து முடிஞ்ச குரூப் 2ல் சயின்ஸு சம்மந்தமாக எத்தனை கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கக்கூடிய ஒரு ஓவரால் வியூ வந்து கொடுக்குறேன். ஏன்னா மெயின்ஸ் கொஷினில் என்ன கேட்குறாங்களோ அதை டைரெக்டாக குரூப் 4ல் கொஷினாக வந்து கேட்பாங்க. அதனால் உங்களுடைய லெவலு, ஆச்சரியக்கல்வியோட டாபிக்ஸு, ஆச்சரியக்கல்வியோட சிலபஸ்ஸு இந்த மாதிரி பக்காவான முறையில் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். அதுபடி ப்ரிப்பேர் பண்ணிங்கனாலே போதுமானது. ஸோ இப்போ குரூப் 2 மெயின்ஸில் சயின்ஸ் சம்மந்தமாக என்ன கொஷின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். COVID-19 குரூப் 4ல் COVID-19 மருந்து கேட்டிருந்தாங்க. ஓகே, ஸோ இங்கே அதோடைய தாக்கம் வந்து கேட்டிருக்காங்க. ரைட்டா, என்வாரன்மெண்ட் ரிலேட்டடாக. அதுக்கப்புறம் பாருங்கள் என்னென்ன கொஷின் கேட்குறாங்கன்னு. ஓகே, அங்கே வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இவங்கெல்லாம் வந்துருக்குறாங்க இல்லையா, இவங்க அறிவிச்ச நோய்கள் சம்மந்தமாக வந்து கேட்டிருக்காங்க. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், யூனிசெஃப், ஓகே, இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா குழந்தைகளுக்கான சுகாதாரம் சார்ந்த விஷயங்கள் வந்து கேட்டிருக்காங்க. அதே இது என்ன பண்ணியிருந்தாங்க, இப்போ ரீசெண்ட் எக்ஸாம் கொஷின்ஸில் உங்களுக்கு அது அது அந்த உலக நாட்டு அமைப்பு அறிவித்த நோயுடைய பேர் என்ன. அப்போ இந்த மெயின்ஸ் கொஷின் எழுதும்போது நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த உலக சுகாதார அமைப்பை வந்து நீங்கள் வந்து குறிப்பிடலாம். ஓகே, மரபு பொறியியலால் மாற்றப்பட்ட நுண்ணுயிர்களால் சுற்றுச்சூழலுக்கு என்ன ஆபத்து. நான் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கீழே உங்களுக்கு பயோடெக்னாலஜி கீழே என்ன தலைப்பு படிக்கணும்னு சொன்னேன், முக்கியமான நோய்கள், அதற்கான மருந்துகள்லாம் வந்து, அதாவது பிடி காட்டன் இதெல்லாம் வந்து படிக்கணும்னு வந்து சொன்னேன். இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா மெயின்ஸில் அது ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள் அப்படிங்க கேட்டிருக்காங்க. அவ்வளோதான். ரைட்டா, ஸோ எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷின்ஸ் நீங்கள் சிசிலாம் படிப்பீங்க. இதே இது இங்கே வந்து என்ன கொடுத்துருக்கேன், எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்கேன் இல்லையா, அதில் வந்து கேட்டிருக்காங்க. புரியுதா, என்ன தலைப்பு கொடுத்துருக்கணும் அதில். அடுத்து இங்கே வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் நியூக்ளியர் அப்படின்னு வந்து சொன்னேன். ரைட்டா, நியூக்ளியர் டாபிக் படிக்கணும். அதே கொஷின் என்ன பண்ணியிருக்காங்க, கல்பாக்கம் அணுமின் நிலையம். ஓகே, ஸோ அடுத்து வந்து பாருங்கள், ஸோ அடுத்து ஒன்றா வந்து காமிக்கிறேன். ஓகே, டிஜிட்டல் டெக்னாலஜி அக்ரிகல்ச்சரில் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கிலே வந்து படிக்கலாம். அடுத்து சிவில் சர்வீஸ் டே இங்கே பாருங்கள். ஸோ இங்கே கம்ப்யூட்டர்னு சொன்னேன் இல்லையா, கம்ப்யூட்டர் ஓரியன்டா, டிரான்ஸ்மிஷன் மீடியா, புரோட்டோகால், நெட்வொர்க் சர்வீஸ். இப்போ ஆச்சரியக்கல்வி டாபிக்ஸில் கம்ப்யூட்டர் டெக்னாலஜின்னு வந்து சொன்னேன். இந்த கம்ப்யூட்டர் டெக்னாலஜி ஓரியன்டாக கேட்பாங்க அப்படிங்கிறத சொன்னேன். உங்களுக்கு குரூப் 4ல் இதே கொஷின் கம்ப்யூட்டர் ஓரியன்டாக என்ன சொன்னேன், என்னென்ன கொஷின்லாம் கேட்குறாங்க அப்படிங்கிறத நான் வந்து காமிச்சேன், ஒரு டெமோ காமிச்சேன். என்ன காமிச்சேன்,
ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்க. ஸோ இதில் இங்கே வந்து பாருங்க வேர்ல்டு ஃபாஸ்டஸ்ட் சூப்பர் கம்ப்யூட்டரை பற்றி கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து பாருங்க உலக நாடுகள் அமைக்கவும் ரகசியமான சைபர் செக்யூரிட்டி சார்ந்த விஷயம் வந்து கேட்டிருக்காங்க. மைக்ரோசாஃப்ட் எக்ஸலை பற்றி வந்து கேட்டிருக்காங்க. கம்ப்யூட்டர் ஜென்ரேஷன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, கணினியோட மூளை, கம்ப்யூட்டர் சார்ந்த டெக்னாலஜி ஓரியன்டாக வந்து கேட்டிருக்காங்க. இது குரூப் 1 குரூப் 2லேயும் வந்து கேட்பாங்க. அதே பேட்டர்னில் என்ன பண்ணியிருக்காங்க, நெட்வொர்க் சேவைகள், பரிமாற்ற ஊடகம், நெறிமுறை, புரோட்டோகால்ஸ், இது வந்து மெயின்ஸில் கேட்கப்பட்ட கேள்வி. இப்போ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படிங்கிறது எங்கெல்லாம் ப்ளே பண்ணுது அப்படிங்கிறத என்ன பண்ணிக்கணும், பக்காவாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ இங்கே ஃபுட்டுன்னு சொன்னேன் இல்லையா, பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்ஸ், இதுவும் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரிலேட்டடாக தான் வந்து வரும். ரைட்டா? ஸோ இப்படி தான் நீங்கள் என்ன பண்ணணும், பக்காவான முறையில் நீங்கள் வந்து படிக்கணும். ஸோ இப்படி படிச்சிங்கனாலே உங்களால் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எல்லாத்தையும் ஒரே ஷார்ட்டில் உங்களால் கிளியர் பண்ண முடியும். ஸோ இப்போ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இந்த பயிற்சியை நான் அடுத்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கரண்ட் அஃபேர்ஸ்னு கொண்டு போகிறேன். நாளையிலேருந்து நம்ம ஹிஸ்ட்ரி, மேக்ஸ் கிளாஸு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஆஸ் பர் ஷெடியூல் நம்ம போட்ட மாதிரி உங்களுக்கு பின்னாடி என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்காவான முறையில் கிளாஸஸ் வந்து எடுப்போம். அதுபோக புக்கில் எங்கே படிக்கணும், எதை இக்னோர் பண்ணணும்னு டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணவங்களுக்கு தெளிவான முறையில் வழிகாட்டுவோம். சரியா? ஸோ நீங்கள் நம்பி ஆச்சரிய கல்வியில் வந்து இணையலாம். ஸோ ஆச்சரிய கல்வியோட டெலகிராம் லிங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ அந்த லிங்க்கில் ஜாயின் பண்ணாதவங்க நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் உள்ள ஃபீட்பேக்ஸை வந்து பாருங்கள். நீங்கள் ஆச்சரிய கல்வியில் வந்து நம்பிக்கையாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து தாராளமாக வந்து ஜாயின் பண்ணலாம். ஸோ வெளியில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கிளாஸு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30,000 40,000 சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இங்கே ஆச்சரிய கல்வி அடுத்து பயிற்சி பற்ற வந்து நடத்தணும். தென் ஆச்சரிய கல்வி அடுத்த லெவலுக்கு வந்து போகணும். ஆச்சரிய கல்வின்னு ஒரு ஸ்டூடியோ வந்து ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி பல கனவுகள் இருக்குது. அதனால் இப்போதைக்கு டெம்பரவரியாக டெஸ்ட் பேட்சுக்கு நம்ம வந்து 999 அப்படின்னு வந்து முடிவெடுத்திருக்கோம். ஸோ இதை நீங்கள் வந்து ஜிபே பண்ணிவிட்டு ஆச்சரிய கல்வியோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு ஒரு குரூப் வந்து குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுவேன். ஸோ ஷேர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு சில டாஸ்க் வந்து கொடுப்பேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய லைஃபு கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு டெஸ்ட்டாக வந்திருக்கும். யாராவது இன்னைக்கு டெஸ்ட் எழுதினவங்க இருக்கீங்களா? ஆன்லைனில் டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட் யாராக இருந்தாலும் பரவாயில்ல, இருக்கீங்களா? இருக்கோம் சார். யாராவது டெஸ்ட் எழுதினவங்க இருக்கீங்களா? இருக்குங்க ப்ரோ. இருக்கோம் சார். இருக்கோண்ணா. ஓகே, யாராவது ஒருத்தங்க உண்மையாகவே என்ன ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கிறத ஒரு 2 நிமிஷம் சொல்லுங்கள். யாராவது ஒருத்தர் என்ன இந்த இன்னைக்கு 0 டெஸ்ட் வந்து எழுதியிருப்பீங்க, என்ன ஃபீல் பண்ணீங்க, கொஞ்சம் குயிக்காக சொல்லுங்கள். ப்ரோ, நான் ரொம்ப நாள் கழிச்சு இந்த டெஸ்ட் அந்த மாதிரி ப்ராக்டிஸ்குள்ளே வரேன். எனக்கு ரொம்ப ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் எப்படி வந்தது அப்படின்னா, லைக் இதுதான் இருக்கு, இது சார்ந்து தான் கொஸ்டின்ஸ் வரப்போகுது. ஸோ நாம் ஒரு டைரக்ஷனே இல்லாமல் இருந்திருக்கேன். ஸோ எனக்கு வந்து ஒரு டைரக்ஷன். ப்ரோ கேட்குதா ப்ரோ நான் பேசுறது? கேட்குதா? உங்கள் சவுண்டு கேட்கலையே. இப்போ கேட்குதாங்க ப்ரோ? சொல்லுங்க. அதான் ப்ரோ, இன்னைக்கு நான் டெஸ்ட் எழுதும் போது என்ன ஃபீல் பண்ணேன் அப்படின்னா, இவ்வளவு நாள் வந்து லைக் நான் என்ன படிக்கணுங்கிறது எனக்கு ஒரு கிளியரான ஒரு விஷன் கிடையாது, ஒரு ஸ்ட்ராட்டஜி எதுவுமே கிடையாது. பட் ஆனா அந்த நான் ஆட்சியர் கல்வி சிலபஸோ அந்த சப் டாபிக்ஸ் எல்லாம் எழுதிக்கிட்டு இப்போ நான் அட்டன் பண்ணும்போது எனக்கு ஒரு பிக்சர் தெரியுது. ஓகே, நான் வந்து நான் வந்து படிக்க போற என்னென்ன விஷயங்கள் படிக்க போறேங்கிறது எனக்கு தெரியுது. சொல்லுங்க. என்னென்ன படிக்க போறாங்கிறது எனக்கு ரொம்ப கிளியரா தெரியுதுன்னு சொல்ல வரேன் ப்ரோ. ஓகே, புரியுது. ஓகே, இல்லை முன்னாடி இருந்ததுக்கும் இப்போதுக்கும் இம்ப்ரூவ் ஆயிருக்கா உங்களுக்கு? 200% இம்ப்ரூவ் ஆயிருக்குங்க ப்ரோ, நோ டவுட் அட் ஆல். சரி, ஓகே, சந்தோஷம். வேற யாராவது ஒரே ஒருத்தர், இன்னும் யாராவது ஒருத்தர் டெஸ்ட் எழுதி என்ன ஃபீல் பண்ணீங்க சொல்லுங்க பார்ப்போம். யாராவது இருக்கீங்களா? முதல்ல நிறைய பேர் சொன்னீங்க, இப்போ யாரையுமே காணும். ஹலோ, சொல்லுங்க. சார், எதுல வந்து வீக்கா இருக்குன்றத தெரிஞ்சுக்கிட்டேன் சார். கேக்குதா பேசுறது? நீங்க பேசுறது கேக்கு சார். சொல்லுங்க, எப்படி என்ன எழுதுனீங்க, எப்படி ஃபீல் பண்ணீங்க? நீங்க சொன்ன மாதிரியே போனை வந்து ஃபிளைட் மோட்ல போட்டு தான் எழுதினேன். ஓகே. எழுதும்போது
எதுல நம்ம வந்து வீக்கா இருக்கோம். எனக்கு தமிழ்ல வந்து கிராமர் தெரியாது. அந்த கிராமர் கொஸ்டின் எல்லாமே எனக்கு மேக்சிமம் தப்பா தான் இருக்கு. ஓகே ஓகே எதுல கான்சென்ட்ரேஷன் பண்ணணும்ன்றது தெரிஞ்சுக்கிட்டேன். ஃபர்தரா கண்டிப்பா பண்ணிடுவேன். ஓகே பிரதர். ஓகே, எவ்வளோ நாளா ப்ரிப்பேர் பண்றீங்க? சார் நான் இப்போ ஒரு 10 நாள். 10 நாள்ல டிஎன்பிசி பேட்டர்ன், குரூப் 4 பேட்டர்ன்லாம் தெரிஞ்சிருச்சா எல்லாம்? இந்த டிஎன்பிசி நான் குரூப் 4 எழுதியிருக்கேன் சார். ஆனா பேட்டர்ன் எதுவும் தெரியாம நானா போய் எழுதிட்டு வருவேன். ஸோ செல்ஃப் ப்ரிப்பரேஷன் தான். கோச்சிங் கிளாஸ்லாம் போக மாட்டேன். ஓகே ஓகே So, ஓகே. எப்படி படிக்கணும்ன்றது ஐடியா வந்து உங்ககிட்ட இருந்து கிடைச்சிருக்கு. ஹலோ ஹலோ, அதான் எப்படி படிக்கணும். நான் வந்து புக் டு புக் படிக்கணும்னு மைண்ட்ல செட் ஆயிருந்துச்சு. ஓகே. இப்போ வந்து நம்மளோட என்னென்ன டாபிக் என்னென்ன பார்ட் படிச்சா போதும், புக் ஃபுல்லா கவர் பண்ணாம ஒரு 30 இல்ல 40% படிச்சாலே போதும், கிளியர் பண்ணிடலான்ற நம்பிக்கை இருக்கு. ஓகே, சூப்பர் பிரதர். அதே மாதிரி உங்களுக்கு கொஷின் சால்வ் பண்ணும்போது இவ்வளோ நாள் நீங்கள் பொதுவாக கொஷினாக பார்த்துருக்கலாம். இப்போ பேக்ரவுண்டில் ஓடும் இல்லையா, எந்த கொஷின், என்ன டாபிக், கொஷின் ஃபார்மட் என்ன, இதுக்கு என்ன வரும், எப்படி எலிமினேட் பண்ணணும், ஆமா, அந்த மாதிரி அது எப்படின்னா மேக்ஸ்ல எனக்கு தெரிஞ்சு மேக்ஸ் வந்து எனக்கு ரொம்பவே டைம் எடுக்குது. ஸோ அது வந்து இந்த டாபிக்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஓகே ஓகே ஓகே. அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நமக்கு நல்லா தெரியும். அந்த டைம்ல பதட்டத்துல தப்பா போட்டு வந்துடுறோம். ஓகே ஓகே. அது என்ன கிளியர் பண்ணணும்னு நினைச்சிருக்கேன் சார். சரி, நல்லா படிங்க. ஸோ ஓகே சார். இது டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறவங்க பண்ணலாம், பண்ண முடியாத ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆட்சியர் எக்ஸாமில் அப்லோட் பண்ணுவேன், யூஸ் பண்ணிக்கலாம். டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புக்ஸ் வந்து நம்ம வந்து கொடுப்போம். குரூப் 4ல் இது வரைக்கும் கேட்கப்பட்ட கேள்விகளோட புக்ஸு ப்ளஸ் அப்பப்போ கிளாஸு, நோட்ஸு, கைடன்ஸு, உங்களோட டவுட் எது இருந்தால் வாட்ஸ்அப்பில் வந்து அனுப்பலாம், அதுக்கான ரிப்ளை, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ மற்றபடி எல்லா கிளாஸு, மற்ற ஸ்டூடெண்ட் எல்லாமே நீங்கள் வந்து ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுறவங்க 21ஆம் தேதி லாஸ்ட் டேட்டு, அதுக்குள்ளே ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் யாரையும் வந்து அலோவ் பண்ண மாட்டேன். ஸோ அது வரைக்கும் யூஸ் பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க. ஸோ இது இந்த கொஷின்ஸு ஏற்கனவே டெலகிராமில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன், இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய இதில். ஸோ இதை போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வீட்டில் உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள். டெஸ்ட் எழுதாதவங்க எவ்வளோ லெவலில் இருக்கீங்க அப்படிங்கிறத பாருங்கள், ரைட்டா? ஸோ இப்போது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன்றைக்கி வந்து பார்த்தோம். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒன்றுமே தெரியாமல் இருந்திருக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இவ்வளோ தான், குரூப் 1 குரூப் 2 எல்லாத்துலேயும் சேம் பேட்டர்ன் அப்படின்னு வந்து நினச்சிக்கவங்க, தெரிஞ்சிட்டவங்க எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. ஓகும் ஓ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இவ்வளோ தான் அப்படின்னு உண்மையாகவே வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு வந்து நினைக்கிறவங்க எஸ் அப்படின்னு வந்து டைப் பண்ணுங்க. ஓகும் எனக்கு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி 0ல் இருந்தேன், இப்போ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் நான் வந்து மாஸ்டர் ஆகிட்டேன் அப்படின்னு வந்து நினைக்கிறவங்க எஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். இன்னைய வகுப்பில் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டவங்க ஸோ எஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். எத்தனை பேர் தெரிஞ்சிருக்கீங்கன்னு பார்ப்போம். ஸோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் நான் மாஸ்டர் ஆகிட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க. ஓகே, ஃபேஸ்புக்கில் உள்ளவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, யாருக்கா ஏதாவது டவுட் இருக்கா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில்? யாருக்கா ஏதாவது டவுட் எது இருக்கா யாருக்கும்? டவுட்? ஓகே ஃபைன். மொத்தம் எஸ் நிறையா வந்திருக்கு, பரவாயில்லாமல். ஓகே, டெலகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, அதுக்கப்புறம் என்வாயர்மெண்ட் இருக்குது, அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது. நாளைக்கு காலையில் 5:55க்கு மேக்ஸ் கிளாஸு, எல்லோரும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே லிங்க்கு தான், பாஸ்வேர்டு மட்டும் கொஞ்சம் நான் இப்போ போய் மாற்றிடுறேன். ஆட்சியர் அப்படிங்கிறது பாஸ்வேர்டு. ஸோ திரும்பவும் லிங்க் வந்து ஷேர் பண்ணுறேன். காலையில் எல்லாம் கனெக்ட் பண்ணுங்கள், நல்லா படிங்க. ஸோ இந்த காணொலியோட வீடியோ நம்ம யூடியூப்பில் வந்து அப்லோட் பண்ணுவோம், அதை வந்து பயன்படுத்திக்கோங்க. தேங்க்யூ. இதோட முடிச்சுக்குவோம். தேங்க்யூ, இதோட முடிச்சுக்கலாம். காலையில் 5:55க்கு கனெக்ட் பண்ணிடுங்க.